ஒரே அடிதான், ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கழுத்தில் ஒரு கூர்மையான ஆயுதம் போல ஒரு கம்பி பாய்ந்து அவ்வளோதான், அவள் இல்லாமற் போன. முந்தின நாள் 11 மணி வரைக்கும் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தோம். அடுத்த நாள் 6 மணிக்கு பிள்ளை உலகத்தில் இல்லை. குலுங்கி குலுங்கி ஒரு தாயாக அழுது கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்து. இன்றைக்கு என் மகளை நினைத்து நான் துக்கத்தோடு இருக்கிற ஒரு பயங்கரமான நாள். மரணம் என்பது கொடியதானது, தாங்க முடியாத வேதனை என்பது மரணம்தான். யாரையாவது அன்பானவர்களை இழக்கும் பொழுது எவ்வளவு வேதனை. என் மகள் ஏஞ்சல், ஒரே மகள், அவள் ஹைஸ்கூல் முடித்து அடுத்தாப்புல காலேஜுக்கு போகணும், எந்த கோர்ஸ் படிக்கணும் எல்லாம் பிளான் பண்ணி நாங்கள் எல்லோரும் வீடு முழுவதும் ஒரே பிளான் தான், எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்று சொல்லி அவளுக்காக நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் வைத்து கொண்டோம். சந்தோஷத்தின் நாள் மரண நாளாக மாறியது. இப்படித்தான் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை நாம் நினைக்கிறோம், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு திட்டமிடுகிறோம். ஆனால் திடீரென்று மரணம் வரும்பொழுது அது எவ்வளோ பயங்கரமானதாக போகுது. ஆனால் பிரியமானவர்களே, நான் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஆனால் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லாட்டா நமக்கு ஆறுதலே கிடையாது. இதைத்தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் விளக்கி சொல்ல போகிறேன். என்னை போல் எவ்வளோ பேர் கண்ணீரில் இருப்பீங்க, இழந்து தவிப்பீங்க. திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகுது, நினையாத நேரத்தில் உயிர் போகுது, எவ்வளோ பயங்கரத்தை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனாலும் எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களை ஆற்றி தேற்றுவார். அவர் தான் ஆறுதலின் தேவன். ஆகவே அந்த ஆறுதலின் தேவனை மையமாக கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கும் கர்த்தர் அந்த ஆறுதலை கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த மரண இருள் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு முற்றிலும் மாறி சந்தோஷத்தின் நாளாக மாறக்கூடும்? இஸ் இட் பாசிபிள்? அது நடக்கிற காரியமா? ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். எது ஒரு ஐஸ்வர்யம்தான், சமாதானம். கர்த்தர் கொடுக்குற சமாதானம், கர்த்தர் கொடுக்குற இளைப்பாறுதல், அதையெல்லாம் தாங்கும். அந்த மரண வேதனைக்கு மேல் அப்பாற்பட்டது. அது கர்த்தரோடு நெருங்கி இருக்கும் பொழுது மட்டுமே பெறக்கூடிய ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். இதை நான் இத்தனை வருஷம் 1986 என்னுடைய மகளை இழந்தேன். முந்தின நாள் 11 மணி வரைக்கும் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தோம். அடுத்த நாள் பிரயாணம் ஒரு காரியத்து நிமித்தமாக. அப்பொழுது அவள் சொல்கிறா, நான் எல்லாம் முடிச்சிட்டேன், எஸ்எல்சி முடிச்சிட்டேன், வருஷம் முடிச்சிட்டேன், இவ்வளவு நாள் படிப்புன்னு என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் இப்போ நான் முடிச்சிட்டேன், நான் அப்பா அம்மா கூட வருவேன். என்னுடைய மகன் சொன்னான், நீ அப்பா அம்மா கூட இப்போ போக வேண்டாம், நான் கூட்டி கொண்டு போகிறேன். அவள் சண்டை, ஒரே அண்ணன் கூட சண்டை. அப்படியாக ஒரே சிரித்து கும்மாளம் எடுத்து கொண்டு பேசி கொண்டோம். அடுத்த நாள் 6 மணிக்கு பிள்ளை உலகத்தில் இல்லை. எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். கார் அடிபட்டு சரியாக அவளை அந்த இடத்துல அந்த கூர்மையான ஒரு ஆயுதம் அவள் கழுத்தில் பாய்ந்து அவள் மரணம் அடைந்தாள். எத்தனை வேதனை, தாங்க முடியாத வேதனை. 17 வயது மகள், ஒரே மகள். என் மகன் சொல்லுவான், எல்லாரும் தங்கச்சியை கூட்டிக் கொண்டு போகும்பொழுது எனக்கும் கண்ணீர் வருது, என் தங்கச்சி இல்லையே என்று. நானும் அப்படித்தான் நினைப்பேன், எல்லாரும் மகளை கூட்டிட்டு போறாங்க, எனக்கு மகை இல்லையே. இந்த மரணம்ன்றது கொடிது பிரிமாறல. இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் குலுங்கி ஒரு தாயாக அழுது கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இதன் மத்தியில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையாது. காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 23:4 தேவ மனுஷன் தேவனோடு உறவானிட தாவீது சொல்லுகிறான், மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கீங்க? உங்களுக்கு அருமையான இழந்ததுனால துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருக்கீங்களா?
உங்களுடைய ஒரே பிள்ளையை இழந்துட்டீங்களா? உங்களுடைய சொந்த சகோதரனை இழந்துட்டீங்களா? உங்களுக்கு திருமணமாக போகுது அந்த கணவனை, வரப்போகிற கணவனை இழந்துட்டீங்களா? எவ்வளவு பயங்கரங்கள் இப்படி நடக்குது. எனக்கு பெரிய மரணே, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரானா தைரியமாக இருக்கலாம். நான் பெற்ற தைரியம், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னது போல நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் உங்களை கர்த்தரை நோக்கி பாருங்க. லுக் அன்டு தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் ஆறுதலின் தேவன். 2 கொரிந்தியர் 1 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவரை பற்றி என்ன வாசிக்கிறோம்? சகல விதமான ஆறுதலின் தேவன். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. இதாங்க என்னுடைய அனுபவம். முதல்ல அனுபவம் தான். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேரும் எல்லாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த மரணம் பாருங்கள் எங்களை உடைச்சி போட்டுருச்சு. இருதயத்தை நொறுங்குண்ட இருதயம் ஆகிட்டு சாப்பிட முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சமையல்காரர் இருந்தார், கருப்பையான்னு பேர் அவருக்கு. அவர் நல்லா சமைச்சு வைப்பார், ஆனால் ஒன்றும் சாப்பிட மாட்டோம். அவர் சொல்லுவார், அம்மா என்னம்மா சமைச்சு வைக்கிறேன், ஒருத்தருமே சாப்பிட மாட்டேன்றீங்களே என்று சொல்லுவார். சாப்பாடு வாயில் வச்சா சாப்பிட முடியாது, அவ்வளவு துக்கம். இன்றைக்கு யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறீங்க, என்னோட அழுது கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் துக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். அதுதான் நம்முடைய ஆண்டவன். எனக்கு அருமையானவர்களே, அவரை பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல அந்த பூர்ண சமாதானம் இப்போ உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் தரும்படி அப்படியே இருக்கிற இடத்துலையே நீங்கள் இருதயத்தில் கேளு, ஆண்டவரே அம்மாவுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவை, அவங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்த தேவை, என் வீட்டுக்கு தார், எனக்கும் தாருன்னு கேளுங்கம்மா. கேளுங்க கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் முதலாவது கொடுக்கிறது இளைப்பாறுதல், துக்கத்தில் இளைப்பாறுதல், சமாதானம். துக்கம் ஒரு பக்கம், வேதனை தாங்க முடியாது. எப்படி உங்களால் இருக்க முடியுது? எப்படி உங்களால் தாங்க முடியுது? கர்த்தர் ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் போதும். பிரியமானவர்களே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இதான் தாவீது சொன்னான். அந்த விதமான மேய்ப்பராக, you must have him all the time with you. பெரிய ஆறுதல், சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர் வந்துட்டா உங்களுக்குள்ள உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத ஆறுதல் கிடைக்கும். நான் அனுபவித்து சொல்லுகிறேன். அதனால் அவரை கேளுங்க, அவரை கேளுங்க, மெய்ப்பராக கொள்ளுங்க, அவரோடு கூட இருங்க. 2வது காரியம் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமானது, இது நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. இப்படி நாங்கள் துக்கத்தோடு ஒரு நடைபணம் போல தான் இருந்தோம். எல்லாரும் வேலை செய்வோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் ஒரு நடைபணம் போல இருந்தோம். குடும்பமே கண்ணீரில் இருந்தது. அந்த டைமில் ஒரு காரியத்தை நான் அடிக்கடி இது சொல்லியிருக்கிறேன், அநேகர் திரும்ப திரும்ப கேட்டிருக்கலாம், பரவாயில்ல இன்றைக்கும் கேளுங்க. 6 மணி ஆனால் காலையில் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் கரெக்டாக உட்காந்துரும். தயவுசெய்து குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து யார் வீட்டிலெல்லாம் குடும்ப ஜெபம் இல்லையோ ஒரு தீர்மானம் செய்யுங்க. இப்போ ஒரு தீர்மானம் செய்யுங்க, முதல்ல தீர்மானம் செய்யுங்க. குடும்பம், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும். என்னுடைய மக குழந்தையா இருக்கும் பொழுது அவளையும் கொண்டாந்து அவள் சுற்றிட்டே இருப்பா, இருந்தாலும் அந்த இடத்துல வச்சிருப்போம். குழந்தை தூங்குது, மக ராத்திரியெல்லாம் படித்து வேலை செஞ்சுட்டான், தூங்குறான், எல்லாம் சொல்லாதீங்க, எல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்தி ஆண்டவரை நீங்கள் தேடுறீங்களோ அவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் கிடைக்கும். நாங்கள் வைராக்கியமாக எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைப்போம், எல்லாரும் உட்காந்துருப்போம். the whole family will be there. அப்படித்தான் அன்றைக்கும் 6 மணிக்கு என்னுடைய மாமனார், என்னுடைய ஹஸ்பண்ட், நான், என் மகன் 4 பேர் முழங்கால் படிட்டு, துக்கம்தான், இதயத்தில் துக்கம் போகவே இல்லை. ஜெபம் பண்ண பாட்டு பாடுவோம், வழக்கம் போல் பாட்டு பாடுவோம், வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு விசேஷம் நடந்தது. என்ன விசேஷம் தெரியுமா? எல்லாரும் சிரிக்கிறோம், சந்தோஷமாக ஜெபத்தில் சிரிக்கிறோம், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுகிறோம். ஒருத்தர் பாக்கில் 4 பேர் சிரிக்கிறோம். காரணம் என்ன? தேவன் அங்கே பிரசன்னமான இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் அன்றைக்கு விசேஷித்த விதமாக ஜெப நேரத்தில் வந்து இறங்கினார். அவருடைய பிரசன்னங்களை நிரப்பிச்சு. எனக்கு அருமையாக அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இது என்னன்னே தெரியலையே எங்களுக்குன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், தேடுங்கள், அப்படி கண்டடைவீர். தேடுங்க, கலையில் ஒரு உண்மையான பக்தியோடு
ஆண்டவர் சமூகத்தில் தேடி பாருங்கள், ஒரு தீர்மானம் பண்ணுங்க. காலையில் எழுந்து 6 மணிக்கு எல்லாரும் குடும்ப ஜெபம் எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாங்கள் ஜெபிப்போம். ஒரு குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் போகும்பொழுது அந்த வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது எல்லாரும் வாங்க குடும்ப ஜெபத்துக்கு என்று சொல்லி நாங்கள் எழுப்புவோம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அவள் அப்படி, இவன் அப்படி, அதனால் அவங்கெல்லாம் வர முடியாது, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரோம் அப்படின்வாங்க. என்ன சொல்கிறது, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் ஒரே பிரிவினை, கசப்பு, பிள்ளைகளால் சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு அந்த வேதனை வேண்டாம். எங்கள் குடும்பத்துக்கு அன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ஒரே சந்தோஷம். காரணம், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவியை எங்கள் நிரப்பினார். ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கினார். உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் அந்த அனுபவிக்கலாம். இது ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அப்படி நாங்கள் தேடின பொழுது, ஜெபித்த பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு ஊழியம் செய்யவே பாரம் இல்லை, ஊழியம் தொடர்ந்து செய்யவே பாரம் இல்லை. ஆனால் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், ஆனால் எல்லாம் வேதனையோடு தான் செய்தோம். அன்றைக்கு ஒரு பெரிய தெய்வீக சமாதானங்களை நிரப்பிச்சு. அதோடு ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளே, நீங்கள் என்னை கைவிடுவீர்களா என்று கேட்டேன். நாங்கள் சொன்னோம், என்ன வந்தாலும் உண்மை கைவிட மாட்டோம், நாம் உழைத்து செய்வோம், தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி எங்களை ஒப்படைத்தோம். அன்று முதல் ஒரு ஊழியம் திறந்து, வாசலை திறந்த கர்த்தர் நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். இன்று வரை இந்த வயது சென்ற காலத்திலேயே நான் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன். எங்கள் குடும்பத்தார் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். தேவனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பின குடும்பமாக, கர்த்தருடைய சந்தோஷத்தால், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தால், 1 பேதுரு 1:8 பாருங்க, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம். இது தெய்வீக சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இன்று வரை ஊழியம் செய்கிற காரணம் அதுதான். துக்கம்தான், ஆனால் இளைப்பாறுதல் உண்டு. வேதனை தான், அதில் ஆறுதல் உண்டு. உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு அருமையானவர்களே, என் மகள் இழந்த அந்த நினைவூறுதலின் நாளிலே உங்களை எல்லாரையும் இயேசு வண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறேன். வாருங்க, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்களை போல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. தேடுங்க, அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆற்றி தேற்றுவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். என்னை போல அநேகர் துக்கத்தோடு ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். அவருடைய அன்பானவர்களை இழந்து தாங்க முடியாமல், ஒருவருடைய சொந்த கணவராக இருக்கலாம், அல்லது திருமணம் ஆக போகிற ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது தகப்பனாக, தாயாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி சுவாமி, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் துக்கம் தாழ முடியாமல், வேதனை தாங்க முடியாது அழுது கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன். என்னை ஆற்றி தேற்றி, என் குடும்பத்தாரை ஆற்றி தேற்றினேன் ஆண்டவரே. எவ்வளவு துக்கம். எங்கள் அன்பு மகளை, 17 வயது மகளை இழந்த பொழுது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாமல் மனம், இருதயம் உடைந்து போயிருந்தோம், நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தோம். ஆனாலும் சுவாமி, உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை நிரப்பிய பொழுது நாங்கள் எங்களுடைய கவலையை மறக்க இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே ஓடோடி போன பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஊழியத்தை தொடர்ந்து கொடுத்தேன். அருமையான எஸ்தர் ஜெப ஊழியத்தை எனக்கு கொடுத்தேன். அநேகம் பிள்ளைகளை கொடுத்தேன். பிள்ளை இல்லாத எனக்கு அநேக அம்மா 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 என்று சொல்லும்படி கொடுத்தீரப்பா. இன்றைக்கு எவ்வளவு ஆண்கள் கூட என்னை அம்மா அம்மா என்று அழைக்கிறார்களப்பா. எத்தனை போதகர்கள் செல்லாமா என்று சொல்லி ஜெபிக்கிறார்களப்பா. ஐயோ, எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கண்ணோக்கிப்பார். யார் யார் இழப்பு நிமித்தம் துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ, தாங்க முடியாமல் இருக்கிறார்களோ, சொந்த கணவரையோ மனைவியோ அல்லது பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளையோ, அருமையானோடு தாய் தகப்பனையோ இழந்து தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றும்ப்பா. நீர் ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன். தயவு செய்து இப்பொழுது இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரை ஆற்றி தேற்றும். ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவர் உம்முடைய பலனால் நிரப்பும். தெய்வீக பலன், தெய்வீக ஆறுதல் அவர்களை நிரப்பட்டோம். கண்ணீரை துடைத்து ஆறுதலின், சகாயத்தின்
ஆசீர்வாதத்தினால் நிரப்பு சுவாமி, நிரப்பு. ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீர் எல்லாம் ஆண்டவரே, வேதனையெல்லாம் மாறி மகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். பரிசுத்தாவியின் சந்தோஷம் உடைய பிள்ளைகளை மகிழச் செய்யட்டும். ஆசீர்வதியும் தொடர்ந்து அவர்களை உமக்கு பிரியமான வழியிலே வாழும்படி அருள் தாரும். நீ இதை செய்கிறபடியால், இந்த காரியங்களையெல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டபடியால் உடைய பிள்ளைகளுக்கு நீர்தாம் இருதயத்தில் இருக்கிற வேதனை கண்ணீர் மாறி ஆனந்த கண்ணீர் விடும்படி உடைய பிள்ளைகளை நீ மாற்றுகிறதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதரிகளே, வாலிப பெண்களே, சின்னஞ்சிறு பிள்ளைகளே, தம்பதியினரே, நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தவாறே மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் குழுவாக இணைந்து துன்பப்படும் பெண்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை ஏறெடுத்து நீங்களும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபெற்று ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்திட இயேசு அழைக்கிறார் எஸ்தர் ஜெபக்குழுவில் இணைந்து ஜெபித்திட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி ஸ்டெல்லா தினகரன், எஸ்தர் ஜெபக்குழு, இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், எண் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. இமெயில் முகவரி epg@jesuscalls.org. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண். வாருங்கள், குழுவாக கூடி ஜெபிப்போம், தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய்.